இது பார்த்தீங்களா, ராமேஸ்வரம் போகும்போது அந்த பாம்பன் பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த இதில் ட்ரெயின் போகிறப்போ எடுத்தது. போகிறதுக்கு முன்னாடி நிறுத்தி நிறுத்தி வச்சுருவாங்க அங்கங்கே. இது செம்ம ஜாலியாக இருக்கும். கடலோட கடலாக தரையோட தரையாக நம்ம போகிற மாதிரி இருக்கும். செம்ம அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் வெளில போய் நின்று பார்த்தேன். அப்புறம் நானே உள்ளே ஏறி போய் உட்காந்துட்டேன். ஐயோ, இதே மாதிரி இருக்குங்கிற மாதிரி. அவ்வளோ சுற்றி ஃபுல்லு கடல். அது கடலுக்கு மேலேயே ட்ரெயின் போகிற மாதிரி இருக்கும். அதாவது கடலுக்கு மேலே தண்டவாளத்தில் ட்ரெயின் போகிற மாதிரி இருக்கும். அலைலாம் அடிச்சிச்சுன்னா அப்படி தான் இருக்குது. எட்டி பார்த்தா வெளில போய் வாசலில் நின்று எட்டி பார்த்தேன். எட்டி பார்த்து ஃபோனை நீட்டி வீடியோ எடுக்கிறதுக்கு கூட எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுன்னா பாருங்களேன். அதனால பார்த்துட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டேன். ஜன்னல் இருக்குது, ஜன்னல் வழியாகவே பார்ப்போம் அப்படின்னு. இது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள பாறைலாம் நிறையா இருக்கும். அந்த இதில் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருவாங்க. நிறுத்தி வச்சுட்டு காற்றோட அளவாக பார்ப்பாங்க. காலையில் இது டைமு எப்படி இருக்குது பாருங்களேன். அங்கே அந்த பக்கம்லாம் கடல் தண்ணி ஃபுல்லும் தண்ணி. அது அப்படியே புகை மண்டலமாக இருக்குது அந்த பக்கம்லாம். வானமும் கடலும் சேர்கிற இடம்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க. நிறுத்தி வச்சுட்டு தண்ணி காற்று செக் பண்ணிவிட்டு, காற்று ரொம்ப கம்மியாக அடிக்கும் போது தான் ட்ரெயினே விட்றாங்க. காற்று நிறையா அடிக்கும் போதெல்லாம் ட்ரெயின் விடலை. அதுவும் இல்லாமல் ராமேஸ்வரம் போகிறது வந்து நிறைய பேரும் ட்ரெயினில் போகிறது இல்லைல்ல. வந்து ஃபுல்லும் வந்து ட்ரெயினை அடைச்சி யாரும் போகல. ட்ரெயின் ஆளுங்க கம்மியாக தான் இருக்குது. அதனால வந்து நிறுத்தி ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்தது. அதுவும் தண்ணிக்கு மேலேயே போகிற மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் போகும்போது அதில் வந்து கல்லெல்லாம் தெரியும். அது வழியாகவே நடந்து போகிற மாதிரி, நடந்து கூட போகலாம் போலையே, அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருந்தது எனக்கு. அப்படி ஒரு அழகாயும் அந்த தண்ணியெல்லாம் வந்து டப்பு டப்புன்னு அடிக்கும் போது பார்க்கணுமே. இன்னும் அந்த அந்த கடலுக்கே போகலை பாருங்கள். பிரிட்ஜு கடலுக்கு ஃபுல் கடலுக்கே போகல. பாம்பன் பாலன்னு போட்டிருக்காங்களே, அதுக்கு முன்னாடி உள்ள இடம் தான் அது. அதனால ஃபுல்லும் கடலாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி ஆயிடுச்சு பாருங்கள். இதே வாசலில் போய் நின்று பார்த்தா அப்படியே ஐயோ அம்மா அப்படி இருந்தது. ஆனால் அவ்வளோ ஒரு அழகு. இந்த பழைய பிரிட்ஜில் போனோம் அப்படின்னா அப்படி ஒரு அழகு. ட்ரெயினை பார்த்தீங்களா, ட்ரெயினே காலியாக இருக்குது. யாருமே இருக்க மாட்டாங்க ட்ரெயினில். நானும் என் மாமியாரும் மட்டும் தான் போனோம். இந்த கம்பார்ட்மெண்ட்டே நானும் என் மாமியார் மட்டும் தான் போனோம். இது. ஆனால் தண்ணி அவ்வளோ ஒரு அழகு. அது என்ன ஒரு பச்சையாக வந்து அந்த கல்லில் மோதுது பாருங்களேன். செம்ம. ஐயோ, இதை பார்க்கும் போதே அப்பா வாழ்க்கையில் பரவாயில்லையே, நம்ம ஒரு தடவையாவது இந்த இதை பார்த்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது.